ஏன்னா சரியான இடங்கள்ல பாலங்கள் நீங்கள் அமைச்சிருக்கோம். அப்ப நீங்க சொல்றீங்க அந்த கால்வாயை கதைக்க விடுங்க. கால் 3000க்கு மேற்பட்ட காணி இல்லாம இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்க்கிறேன் இதுல வர்றேன் ஒரு இடம் போறேன் மிதிவடி அகற்றி முடியல எல்லாம் விட்டு கொடுத்தாச்சு. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து. அவர் சொல்றார் இதாலதான் பெருகுது, அவர் போலீஸ் அதிகாரியே சொல்றேன் கடலாளதான் பெருகுது, கஞ்சா கடலாளதான் பெருகுது சட்ட உத்தியோகபூர்வமாக போலீஸ் அதிகாரி அறிவிக்கிறேன். ரெண்டால் இது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தான ஒரு வார்த்தை, போலீஸ் அதிகாரிகளுடைய வார்த்தை. நேரடியாகவே அவரே சொல்றார் கடலாளம் பெருகுது. அவ என்ன அர்த்தம்? நாட்டில் பாதுகாப்பு சீர்குலைஞ்சிருக்கு. டைவர்ட் பண்றீங்க கொண்டு வரீங்க. போலீஸ் வந்து சொல்லும் சரியான தவறு சொல்லுது எங்களுக்கு, அவர்களுக்கு மட்டும் கட்டுப்பட தேராது. இப்ப நாங்கள் யோசிக்கிறது என்னன்னா உங்கள தான் அதுல கூட வகையான ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கீங்கன்னா நீங்க தான் எடுக்க தயங்குறீங்க. ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு சில நபர்கள் மாத்திரமே இதில் நன்மை அடைகின்றார்கள். அப்ப அந்த மண் அகழ்கின்ற வேலைக்கு உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களையும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட மக்களை பயன்படுத்தி தாங்கள் மண் 3000க்கு மேற்பட்ட காணி இல்லாம இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்க்கிறேன் இதுல வர்றேன் ஒரு இடம் போறேன் மிதிவடி அகற்றி முடியல எல்லாம் விட்டு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் கோல் பண்ணி கேட்க சொல்லினா தாங்கள் பிரிச்சு கொடுக்குற மாதிரி. அப்ப இங்க சாதாரண கிள்ளோச்சில 3000க்கு மேற்பட்ட காணி இருக்கிறாங்க. உறுதி இல்லாம உறுதியை நாங்க எங்க உறுதியை பெற்றுக் கொடுத்து கொண்டு வருது எல்லாத்தையும். அப்ப நாங்கள் இதை சந்தர்ப்பம் பயன்படுத்தி அவைகளுக்கு காணியை பயன்படுத்தணும். என்னடா எல்ஆர்சி வந்து டிஎஸ் கேட்டா சொல்றாரு எங்களுக்கு கொண்டு சொல்றோம் எல்லாமே இந்த வாட்டை கிடைக்கும். அப்படியா? எல்ஆர்சி என்பது ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தது. கிட்டத்தட்ட 135 குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட்டிருந்தன. அதுல 112 குடும்பங்கள் தான் உறவினர் நண்பர் வீடுகளில் இருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இப்ப இன்று நேற்று வரை பெய்த மழையால அங்கே தொடர்ச்சியாக பெரிய வெள்ள தேக்கம் இருக்கு. அப்ப கணிசமான வெள்ளம் போகக்கூடிய வசதி இல்லாமல் தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள் சென்ற வருடமும் இதே பாதிப்புகள் இருந்தன. அதில் சில இடங்கள் ஒரு நீண்ட திட்டங்களுக்காகத்தான் அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இதன் அடிப்படையில அண்மையில் இப்ப கடந்த ஒரு 2 வாரங்களாக தொடர்ந்து வருகின்ற இந்த பருவ பேச்சு மழையினால தொடர்ந்து வெள்ளம் தேங்கி கிட்டத்தட்ட 250 குடும்பங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு 50 குடும்பங்கள் தற்போதும் உறவினர் நண்பர் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வீடுகளில் இருக்கிற தண்ணியை அகற்றுவதற்கு தற்காலிகமாக ஒரு 11 வாய்க்கால்களை அடையாளப்படுத்தி பிரதேசம் வந்திருக்கு. அதை நாங்கள் நேற்று எங்களுடைய அரச முகாமத்துவ பணிப்பாளரோடு சேர்ந்து நாங்கள் விஜயம் செய்து பார்த்து அந்த வாய்க்கால்களை வெட்டுவதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் சில இடங்கள் குறிப்பாக முகமாலை, கிளாரி, இத்தாவில் அல்லது புலப்படை போன்ற இடங்கள்ல ஒரு நிரந்தர வாய்க்கால்கள் அமைக்கப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் சென்ற வருடம் கமல சேவ திணைக்களம் போன்ற சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோட கலந்துரையாடி இருக்கிறோம். அதுக்குரிய நிதிகளை ஒதுக்கி ஒரு நீண்ட கால இந்த பிரச்சனை இருக்கிற வாய்க்கால் இருக்குதானே அதை மட்டும் தானே அது அடியண்ட அனுமதி. அப்ப இவ்வாறான அழிவுகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு தடுக்கிறதுக்கான நடவடிக்கை என்ன? அதுக்கான உத்தரவாதத்தை தாங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் முதலாவது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் ஒரு இது சரி சரி. அப்போ இளங்குமரன் சொல்லிக்கொண்ட இந்த பிரதேசத்தில் இப்போ கால்வாய் அமைக்கிறதுக்கு யாரும் தடை போடல. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கு தார்மீக ரீதியான பொறுப்பு இருக்கு மக்கள். அதனால வேண்டி நாங்கள் பேசுறதுக்கு இருக்கோம். பாதை உயர்த்தி போட்டுருக்கோம். ரோட்டு முந்தின காலத்தில் மழை பெய்தால் ரோட்டு பதிவாக இருந்தது, முழு ரோட்டையும் மூடி தண்ணி போயிடும். இப்போ ரோட்டு நல்லா உயர்த்தப்பட்டு கார்பெட் போட்டு ரோட்டு உயர்த்தப்பட்டு, ஆனால் பாலங்கள் அதுக்கேற்ற மாதிரி உயரமாக கட்டப்படுது. நான் நேற்று இன்ஜினியர் நித்யானந்தனோடையும் பேசினேன் இதை பற்றி. ஆனால் ஒன்று ரோட்டு உயர்த்தப்பட்டதாலேயும் தண்ணி தேங்குறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருந்தது. வேண்டாம் சரியான இடங்களில் பாலங்கள் நீங்கள் அமைச்சிருக்கோம். அப்ப நீங்க சொல்றீங்க அந்த கால்வாயை கதைக்க விடுங்க. கால்வாயில் அது ஆறு இருந்தது, ஆறு போற பாதையை நீங்கள் அடையாளப்படுத்தி விடுங்க. இது ஆறு, இதுல வயல் விதைக்க கூடாண்டா ஆற்றுக்குரிய இடத்துல நீங்க அடையாளப்படுத்தி விடுங்க. மற்றபடி ரோட்டு போட்டதும் ஒரு உயரமா போட்டதும் ஒரு காரணம் என்றதை அடியே தானே ரோட்டு போட்டது. போடுற காலத்துல இப்படி ஒரு மழை வரும், வெள்ளம் வரும், இவ்வளவு தண்ணி இதுக்குள்ள தள்ளுப்படும் என்று யாரும் யோசிக்க இல்லையே. எல்லா பக்க காரணங்களும் இருக்கு. அதை வடிவ ஆராயும் ஒரு ஆய்வை செய்யுங்க.
எனக்கு வேறொரு அங்கிருந்த இந்தியா தமிழ் தெரிஞ்ச வந்தவர் தான் இதுல என்ன நெல் விதைச்சிருக்கிறோம் என்னண்டு இதுல போக் வந்த இடத்துல தான் சொன்ன இடத்துல தான் இந்தியாவிலிருந்து வந்தால் தான் சொன்ன தமிழ் தெரிஞ்சார். அப்ப என்னண்டு இதுல பாலம் வந்து கேட்ட இடத்துல தான் இது ஆராய வேண்டி வந்தது. அப்ப இதுக்கு உண்மையாவே இந்த வாய்க்கால் இப்ப மூடப்பட்டிருக்குது. இன்றைக்கு அந்த வாய்க்கால் இருந்திருந்தா என்ன நடந்திருக்க வேண்டாம், அந்த பள்ளம் தோண்டப்பட்டிருந்தா அதுக்குள்ள அளவுகமா ஓடி இருக்கும். என்ன நடந்துட்டா திசை மாறி ரோட்டு பக்கம் போய் இடிக்க வலிக்கிட்டோன்னு ஒரு சைட் அப்படியே கலந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது ரிவர் எங்கட ஆட்சிக்குள்ள வர அதாவது இரிகேஷனுக்குலாம் ஒரு வாசலானோ ரிவர் உண்டு. ரிவர்லாம் அதுல ஒரு பிளக் என்னடா நாங்க அது எங்களுக்கு தெரியாது. 15 வருஷத்துக்கு மேற்பட்டவா அது கல்டிவேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த இடம் 15 வருஷத்துக்கு மேலா இருக்குது, மூடி இருக்குது. 15 வருஷம் எங்களுக்கு இப்ப 1 மந்த்துக்கு முதல் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுல ஒரு ரிவர் ஒன்று இருந்திருக்கு. படத்துல ரிவர் ஒன்று இருக்கு. ராய்க்காலோட வாரம் ரிவர் அது இல்லை என்னடா அதுல பாலம் வச்சிருக்கிறான். என்னண்டா அது இருந்திருந்தா இது பார்க்க வேண்டியதா ஈரவடியாத்தான் கண்டாவள பாலம் வந்து உடைஞ்சதுக்கு முக்கிய காரணம். என்னண்டா இதுல கிடக்குது அந்த கால்வாய். அப்ப இது நாள் வரைக்கும் இதை கவனிக்காம விட்டுருக்கிறீங்க நீங்கள் விவசாயம் செய்கிறாங்களே. அப்ப அந்த கால்வாயை மூடி செய்யறதுக்கான அனுமதியை நீங்கள் வழங்கி இருக்கிறீங்களா? பதிச்சுக்குரிய பேமெண்ட்களை போடுறதுக்கு சாப்பிட்டு நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து. அவர் சொல்றார் இதாலதான் பெருகுது, அவர் போலீஸ் அதிகாரியே சொல்றேன் கடலாளதான் பெருகுது கஞ்சா, கடலாளதான் பெருகுது சட்டம் உத்தியோகபூர்வமாக போலீஸ் அதிகாரி அறிவிக்கிறேன். ரெண்டால் இது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தான ஒரு வார்த்தை. போலீஸ் அதிகாரிகள் வார்த்தை நேரடியாகவே அவரே சொல்றார் கடலாளதான் பெருகுது. அவ என்ன அர்த்தம்? நாட்டில் பாதுகாப்பு சீர்குலைஞ்சிருக்கு. இது நீங்கள் உயர்ந்த மட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மட்டத்தில் மிக இறுக்கமான நடவடிக்கை எடுக்கணும். இதால் எங்களுக்கு ஆபத்து. ஆயுதங்கள் எல்லாம் மீளவும் நடக்கலாம், மக்கள் உயிர்களுக்கு அச்சம். அதை நீங்கள் இந்த இவர் சொல்ற விஷயமும் உண்டு. இப்ப பூனேரி ரோட்ல டிப்பர்ல போய் தனித்து நிற்குது. நின்றுட்டு கொஞ்ச நேரத்தால ஏன் நிற்கிறீங்கன்றதுக்கு காரணம் சொல்றாங்க என்றால் அங்க டியூட்டி மாறணும். அப்ப அவைக்கு உரிய டியூட்டி மாறினா தான் இவை போகணும். அவ இப்பவும் கள்ளமண் போறதுக்கு போலீசார்ல சிலர் காரணமாக இருக்கிறார்கள், இவர்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஆக இது கூட்டாக அவர் சொல்ற மாதிரி கூட்டாக எல்லாரும் கூடியிருந்து முதல் இறுக்கமான முடிவு எடுக்கணும். யார் எடுத்தாலும் அதை தடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கும். இவர்கள் நான் பார்த்தேன் பிறந்தில் பார்க்கிறான், ஒரு நிமிஷம் பிறந்தில் பார்க்கிறான். பிறந்தஞ்சந்தியிலிருந்து போலீஸ் இங்க 50 மீட்டர்ல நிற்குது. பிறந்த நாளுக்கு டிப்பர் போகுது, தண்ணி ஊத்த போகுது. டிப்பர்ல தண்ணி ஊத்த டிப்பர் போகுது. கரிஷ்மா வித்தியாசால வரோட்டால போலீஸ் பள்ளிக்கூட டியூட்டி முடிஞ்சு இங்க சொட்டா இருக்க டிப்பர் போகுது. அப்ப இதெல்லாம் ஏனையின் ரோட்லாம் நடக்குது. ஒரு கனவும் உள்ளுக்க நடக்குது. ஏனையின் ரோட்ல நடக்கிற கனவுக்கு கண்காணிப்பு போலீஸ் அது முழு பொறுப்பையும் வெட்டகத்தில வாங்கட்டு கீழே போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் 400-500 லோட் மண் பறிச்சு வச்சிருக்கு. ஒவ்வொரு வீடுகளையும் பறிச்சிருக்கு. இந்த மழைக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிலையும் 400 லோட் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்தது. எந்த அனுமதி பத்திரத்துல வந்தது? அப்ப இதெல்லாம் உண்மையாக சம்பவம் நடந்தோம். நாங்கள் அப்படி இருந்தா அதுல வர மண்ணை பிரதேச சபை பிரதேசமா பெற்றுக்கொள்ளும். பிரதேச நாங்கள் தனியாருக்கு போனால் ஒன்றும் இருக்காது, அது வேண்டாம். ஏற்கனவே ஒரு தீர்மானம் இருக்குது, முற்றுமுழுதாக துப்புரவாக்கணும். வார மண்ணை அப்படியே பிரதேச சபைக்கு போகிறோம், அப்படியே சிஸ்டமா போகிறோம். தனியாருக்கு போனா கஷ்டம். இதுல நீங்க இந்த கதையை டைவர்ட் பண்றீங்க. கற்றுக்கொண்டு வரீங்க. போலீஸ் வந்து சொல்லும் சரியா தவறு சொல்லுது எங்களுக்கு, அவர்களுக்கு மட்டும் கட்டுப்படுத்த இயலாது. இப்ப நாங்கள் யோசிக்கிறது என்னன்னா உங்கள தான் அதுல கூட வகையான ஆக்ஷன் எடுக்க இருக்கீங்கன்னா நீங்க தான் எடுக்க தயங்குறீர்கள். நீங்க சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னா அதை கட்டுப்படுத்தலாம். இது ஒவ்வொரு கூட்டங்களையும் வந்து கதை சொல்றதுக்கு இயலாது. அந்த போலீஸ் வந்து எந்த டிசிபி போனாலும் போலீஸ் ரிப்போர்ட் தருது, அவரை கைது செய்த டிப்பரை பிடித்தன்னு சொல்லியாரு. அப்ப நீங்க எல்லாம் சரியான முடிவு எடுக்க வேண்டாம். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க, உங்களோட வேலையை நீங்க உங்களோட கடமையை நீங்க செய்யுங்க. காரணம் சொல்லி கொண்டு கூடாது. இது முயற்சி தானே, அதை செய்யுங்க நீங்கள். இப்ப நாங்கள் எல்லாரையும் கேட்டா தெரியும் ஊடகத்துல எப்படியா இருக்குது, அதை செய்யுங்க. நீங்க அதை நீங்கள் அந்த லைசன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க இப்ப இடிச்சு ஆள் இறந்த இடம் வந்து திருவையாறு அதன் அண்டிய பகுதி அந்த கனகராயனாறு. இந்த கனகராயனாறுல 2019 முதல் அந்த
கிளிநொச்சியில பொதுவாக தனி இடங்கள்ல அந்த கிராமத்திலேயே வசிக்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த ஆட்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லைசன்ஸ் இருந்தது. அதில் மாத்திரம் 16 லைசன்ஸ் இருந்தது. அந்த லைசன்ஸ் இருக்கைக்கு இந்த நாட்டில் ஒரு நடைமுறை ஒன்று வந்தது, வழி அனுமதி பத்திரம் இல்லாமல் மணல் கொண்டு போகலாம். இந்த 2019 அந்த அனுமதி அந்த நிலவரம் வந்த உடனே அங்கே இருந்த ஆறுகள் எல்லாம் சேதமாக்கப்பட்டு ஆற்று சுற்றாடல் எல்லாம் சேதமாக்கப்பட்டு மிக அதிகமா மணல் அகலப்பட்டிருந்ததால அந்த லைசன்ஸ்கள் வந்து தொடர்ந்து செய்யல. சரி, அந்த கொடுக்கறது இல்ல. சரி, இங்கே ஏன்னா நாங்க இது வந்து இன்னைக்கு நேற்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மண்ணகல் பிரச்சனைங்கிறது பாரதூரமான பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா எங்களை விட. சரியா? அப்ப நீங்க இதுகளுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் இருக்குது. அப்ப அந்த ஆக்ஷன் நீங்க எடுக்காம இருக்கிறீங்க. அப்படி தொடர்ந்து நாங்க கேட்டுக்கொள்ளுகின்ற போது இதுகளுக்கு எதிரான ஆக்ஷன் எடுக்காதனால கூட அப்படியா இருந்து மறுபடியும் கேள்வி அப்படியா இருந்து மக்கள் மத்தியில் இருந்து வரும் கேள்வி அப்படி வந்து நீங்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறீங்களா? சரியா? எங்களுக்கு இருக்குதானே இப்ப போலீஸ் டிஐஜி எடுத்து போனா டிஐஜி சொல்றாரு. அப்ப டிஐஜி சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ டிஐஜி எப்படி தான் இருந்தாலும் கூட போலீஸ்ல வேற வேற ஆக்களுக்கு பின்னுக்கான போலீஸ்லயும் இருக்கிறாங்கிற பிரச்சனையும் இருக்குது. එනිසාම මේ ඩීඑච් මැද ඔබතුමා කියන වගේ මේ ජීඑස්එම් කට්ටිය ඇවිල්ලා ඒගොල්ලන්ගේ පැත්තෙන් මේක කියා මාර්ග ගන්න නැත්නම් නැවත ලබා දෙනවා නම් ඊට පස්සේ අපිට සැකයක් කියනවා මේමනම් මේ පිටිපස්සේ මේගොල්ලෝ දිනනවාද කියන ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. එක ඒ වගේම ඔබතුමා ගැන අපිට මේ විශ්වාසයක් තියෙන එක ආදාළ කිසිම සැකයක් නැහැ. නමුත් මේ තරම් මේ බරපතල විදියට මේවා කරනකොට මේ පොලිසියට දන්නේ නැතුව නෙමෙයි. අනි කොට මේ පොලිසියත් මේකේ පිටිපස්සේ කවුරුද ඉන්නවද කියන සැකයක් තියෙනවා. ඒ නිසාම අපි කියන්නේ ඔයගොල්ලන්ටත් අපි කියන්නේ ඔයගොල්ලෝ நாம சொல்றோம் இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க பொண்ணு. ඔබතුමාගෙත් අපි ඉල්ලා සිටින වෙන්නේ මේ අපේ පොලිසිය මේ වෙනුවෙන් ක්‍රියාත්මක වෙන පිරිසක් ඉන්නවා. නමුත් මේවා මේ ඒ වගේම මේවට මේ වෙනත් පැතිවලින් ක්‍රියාමාර්ග பின்புலவீதி குருத்துவரம் வடக்கு இன்றைக்கு நான் கலைக்கிறேன் தான் நான் கிட்டத்தட்ட 2 வருடமாக. அதுக்கு முதல் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் கடிதம் எழுதி சரியான பதில் வந்திருக்கு. வேலை செய்யும் பொழுது அது திருப்பி வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆகவே உடனடியாக நேரில் சென்று பார்வையிட்டு அதுக்குரிய ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிராம அபிவிருத்தி சங்கத்தின் கிராம மாதர் சங்கத்தின் ലെറ്റകറ്റോടെ பிரதேசவைக்கு கடிதம் வந்ததான் நாங்கள் பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய விடயங்கள் தொடர்பாக மக்களை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சந்திப்பு இது. அப்போ அந்த சந்திப்பின் பொழுது இந்த சந்திப்பிலே விசேடமாக எங்களுடைய கரைச்சி, அதே நேரத்தில் பூநகரி போன்ற பிரதேச சபைகள், அதே போன்ற பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளினுடைய உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்கின்றார்கள். விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் முக்கியமான விடயமாக இருந்தது. வேறு எதுவுமல்ல, கடந்த தித்வா புயலின் காரணமாக அனர்த்தத்துக்குள்ளான பாதிக்கப்பட்ட மக்களுடைய விவரங்கள், திசேத விவரங்கள் அனைத்தையும் முதலில் இனங்கண்டு கொள்ளுகின்ற நடவடிக்கையை நாங்கள் தேடி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த பாதிப்பின் கீழ் இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அவைகளை பற்றி நாங்கள் தேடி பார்த்தோம். அப்ப அந்த தேடல்களுக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த முடிவுகள் ஒரு புறத்தில் இருக்கின்ற அதே நேரத்தில் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கிளிநொச்சி மாவட்டம் என்பது விசேஷமாக கண்டாவளை பிரதேசத்தை தவிர ஏனைய பிரதேசங்கள் அதிக பாதிப்பினை பெற்ற மாவட்டம் அல்ல. இருந்த போதிலும் கூட இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் சரி, எங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிவித்தலின் கீழ் வருகின்ற அனைத்தையும் இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஒன்று அதே போன்ற விசேடமாக இதை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதே விசேடமாக இந்த தித்வா புயலின் கீழ் இறந்த மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தவும் பட்டது.
அதுவும் ஒரு விடயமாகும். அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் தேடி பார்த்தோம். அபிவிருத்தி வேலைகளுக்கு எங்களுக்கு ஒரு சவால் இருந்தது, முன்னமும் இருந்தது எங்களுக்கு தெரியும். இப்போதும் கூட இந்த புயலின் காரணமாக பல்வேறு சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறான சவால்கள் ஏற்பட்ட போதும் கூட இங்க இருக்கின்ற தொடரப்பட்ட அபிவிருத்தி வேலைகள் நான் நினைக்கின்றேன் குறைந்தது 160க்கும் 80% வேலைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை இருக்கின்றது. அப்ப அந்த நம்பிக்கைக்குரிய நபர்களாக விசேடமாக எங்களுடைய அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பிரதேச செயலாளர்கள் அனைவருமே இதனுடைய தங்களுடைய பங்களிப்பை திறம்பட செய்து வருகின்றார்கள். அப்ப அவர்களுடைய பங்களிப்பின் மூலமாக நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நிச்சயமாக ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும் என்று. அதே போன்று இன்றைக்கு விசேடமாக இந்த கூட்டத்திலே விசேடமாக ஒரு 3 முடிவுகள், முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஒன்றுதானது இப்பொழுது எங்களுடைய மண் மாப்பியாக்களுடைய செயற்பாடுகள். அந்த மாப்பியாக்களுடைய செயற்பாடின் காரணமாக இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தினுடைய மண்வளம் சூறையாடப்படுகின்றது. அப்ப அந்த மண்வளம் சூறையாடப்பட்டு மேலே இங்க இருக்கின்ற ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு சில நபர்கள் மாத்திரமே இதில் நன்மை அடைகின்றார்கள். அப்ப அந்த மண் அகழ்கின்ற வேலைக்கு உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களையும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட மக்களை பயன்படுத்தி தாங்கள் மண் கொள்ளையில் ஈடுபடுகின்றார்கள். அதனால் இதில் இன்றைக்கு கலந்து கொண்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இது தொடர்பிலான, அதாவது ஒரு சில நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு 10 டிராக்டர் அல்லது 20க்கு அதிகமான டிப்பர்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த சொந்தக்காரர்களாகுவது எப்படி ஆனார்கள், எப்படி இவர்களுக்கு பணம் வந்தது என்பது தொடர்பாக FCID மூலமாக விசாரணை நடத்தி அவர்கள் உண்மையிலேயே உழைப்பின் மூலமாகத்தான் அவைகளை பெற்றுக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் பரவாயில்லை, அதை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தொழிலை செய்யுங்கள். ஆனால் எங்களுக்கு தெரிய வருகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது, வேறு எதுவுமல்ல, இந்த மண் கொள்ளையின் மூலமாகவே இன்றைக்கு இவர்கள் அனைவரும் பெரிய குபேரர்களாக மாறியிருக்கின்றார்கள். அதனால் அந்த குபேரர்கள், அது மக்களுடைய சொத்து, மக்களுடைய மண் வளத்தையை சூறையாடி நீங்கள் ஒரு தனிநபர்கள் போஷணமாக இருக்கின்றனர். அதை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். ஒன்று. அதே போன்று இந்த பிரதேசங்களில், அதாவது போதைப் பொருள் வியாபாரிகளே கொடிகட்டி பறக்கின்ற, கேரள கஞ்சா கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நிலைமையும் கூட இந்த கிளிநொச்சி மாவட்டத்திற்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்ற மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற வேறு எதுமல்ல, இவ்வாறு இவர்கள் அழிப்பது வேறு யாருமல்ல, எங்களுடைய பிரதேசத்தை, எங்களுடைய மக்களை, எங்களுடைய பிள்ளைகளையே இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அழிவில் இருந்து எங்களுடைய பிரதேசத்தையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல, மக்களுக்குரியதாகும். அதனால் இந்த மாஃபியாக்கள் போடுகின்ற தாளத்திற்கு ஆட வேண்டாம் என மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அதாவது கதைகளாக கூறுகின்றது போன்று, அதாவது இவர்கள் நொண்டியர்களாக இருந்து கொண்டு இன்றைக்கு சண்டித்தனம் புரிகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் வேண்டி நொண்டியர்களாக இருக்கின்றவர்களுக்கு, சண்டியர்களுக்கு இனியும் அடிப்பணிய வேண்டாம். ஏனென்றால் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது. இதனால் வரைக்கும் இவ்வாறான மண் மாப்பியாக்களுக்கு பின்னால் இராணுவம் இருந்தது, போலீஸ் இருந்தது. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பதற்கான அரசியலும் இருந்தது, அரசியல்வாதிகளும் இருந்தார்கள். இப்போது அவ்வாறான அரசியல் கிடையாது. அதனால் இது மக்களுக்குரிய அரசியல். அதனால் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது, மக்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்ற போது அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கம் என்பதை மக்களிடம் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். அதே போன்று இந்த தித்வா புயலின் காரணமாக இன்றைக்கு மண் வளங்கள் இன்றைக்கு மண் மேடுகளாக மாறி இருக்கின்றது. எங்களுக்கு நிறைய மண்கள் இன்றைக்கு எங்களுடைய வயல்வெளிகள் உள்ளிட்ட பொது இடங்களிலும் கூட வந்து குவிந்து கிடப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த டிசிசியில் நாங்கள் ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றோம். அந்த மண் அனைத்தையும் அந்தந்த பிரதேச
சபைகளுக்கு சொந்தமானது. அவைகளுக்கு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அந்த பிரதேச சபைகளையும் போஷிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அபகார மண்களை சேகரிக்கப்படுகின்ற பொழுது இந்த மண் மாப்பியாக்களுக்கும் இடமில்லாமல் போய்விடும். ஏனென்றால் மண் மாப்பியாக்கள் என்பது அவர்களுக்கு பின்னால் பல கும்பலாக சேர்ந்து செயல்படுகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு கசிப்புக்கும் அல்லது கஞ்சாவுக்கும் அல்லது ஏதோ ஒரு சில சொற்ப தொகைகளுக்காக வேண்டி சோரம் போகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அதனால் அதன் மூலமாக நடிப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய வளங்கள் இல்லாமல் போகின்றது. அந்த பிரதேசங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வறுமை கூடிய பிரதேசமாக இருக்கின்றது. அந்த பிரதேசத்தை நாங்கள் போதை பொருள் அல்லது மதுபாவனங்கள் அதிகமாக பாவிக்கின்ற பிரதேசங்களாக மாறி இருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு கல்வியிலும் கூட பின்தங்கிய பிரதேசங்களாக இருக்கின்றது. அதனால் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள் இந்த வறுமை நிலையில் இருந்து மக்களை மீட்பது, இந்த போதை பொருளில் இருந்து மக்களை மீட்பது, இந்த மதுபான பிடியில் இருந்து மக்களை மீட்பது. அதே போன்று இந்த நிலைமைகளின் கீழ் கல்வியில் பின்தள்ளப்பட்ட இருக்கின்ற அவர்களுக்கு போதுமான கல்வியை பெற்றுக் கொடுக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கின்ற அரசாங்கம். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் அந்த மக்களோடு பேசி கலந்து ஆலோசித்து அதற்கான முடிவினம் எடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு, இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்தமாக நடந்த இந்த கூட்டம் என்பது மிகவும் பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய நிலங்கள் காணிகளை அபகரிக்கின்ற ஒரு கும்பலம் இருக்கின்றது. அதிலும் பெரிய மாஃபியாக்களாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு சொந்தமான காணிகள், அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள், இந்த கந்து வெட்டுக்காரர்களுடைய செயற்பாடு, சட்டவிரோதமான செயற்பாடு. அப்ப இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக இன்றைக்கு அவர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த அபகரிப்பில் இருந்தும் அதற்கும் எதிராகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை தேவையானால் எடுப்பதற்கும், அவ்வாறு காணியை, மக்களுடைய காணியை, அரசாங்கத்தினுடைய காணிகளை கள்ளத்தனமாக இவர்கள் கையகப்படுத்தி இருப்பார்களாக இருந்தால் தயவு செய்து அதை மீள மக்களிடமோ அல்லது அரசாங்கத்திடமோ ஒப்படைங்கள். அப்படி நீங்கள் ஒப்படைக்காவிட்டால், ஒப்படைக்காத அனைவருமே தாங்கள் சிறைச்சாலையில் சென்று கம்பி எண்ணுவதற்கு தயாராக என்றால் மக்களுடைய காணி, மக்களுடைய காணிகளை பறித்து எடுத்து அரசாங்கத்தினுடைய காணிகளை கள்ளத்தனமாக முடித்து இன்றைக்கு தாங்களுடைய காணிகள் என கூறுகின்ற மாப்பியாக்களுக்கு தான் நாங்கள் சொல்லுகிறோம். அபகாரான ஜம்பவான்கள் அனைவருமே எதிர்வரும் காலங்களில் பதில் சொல்ல வேண்டி வரும். இனி இதுவரைக்கும் இந்த ஒரு வருடம் என்பது இதுவரைக்கும் இன்டர்வல் காலம். அதாவது அந்த எமனிடம் சென்று எமனுக்கு இன்டர்வியூ கொடுத்தாராம். அதாவது எமன் கேட்டா, எமன் கிட்ட சொன்னார்களாம், ரைட், இந்தா உனக்கு இப்ப வந்திருக்கிறாய், நீ உனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்று நீனே இதில் இருக்கின்ற தண்டனைகளை பரிசோதித்து பார்த்து நீனே முடிவு செய்யும். அப்ப இவன் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஆக்களாக ஒவ்வொரு தண்டனையாக தேடிக்கொண்டு போறான். ஒரு இடத்துல பார்த்தா கத்தியால விட்டானுங்க, தலையை விட்டிருக்கின்றார்கள், அல்லது முழு கீடம் அறிந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு இடத்துல பார்க்கின்ற பொழுது சொன்னாரம், அது ஒரு மலை குழி உண்டு. மலை குழியில கழுத்து வரைக்கும் மலை குழியில இருக்கிறாரு, பீடி ஒன்று குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப இவர் பார்த்தாரா, ரைட், இது நல்ல டேஸ்ட், நல்ல வேலை தான் இது, மற்றதெல்லாம் சாகணும், மற்றதெல்லாம் இதாகணும், அதனால வேண்டி மலைக்குழியில இப்படி இருந்து கொண்டு வீடியோ நடத்திக்கிட்டு இருக்கிறது நல்லம், அது அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுவோன்று முடிவு செய்கின்ற போது எமன் அங்க இருந்து சொன்னார், இல்ல ஒன்றை இன்டர்வியூ முடிஞ்சு, அதனால நீ இந்த குழியில தலைகீழாக நிற்கும். அந்த மாதிரி தான் நாங்க சொல்லுகின்றோம். என்னண்டா, இதுவரைக்கும் நாங்க இங்க இருக்கின்ற இந்த மாப்பியாக்களுக்கு, இந்த நொண்டித்தனத்தை இருக்கின்ற சண்டியர்களுக்கு நாங்கள் ஒரு வருட கால அவகாசம் கொடுத்திருக்கோம். அந்த ஒரு வருட கால அவகாசத்துக்கு நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கோம், நீங்கள் செய்யவில்லை. அதனால் எதிர்வரும் காலங்கள் இதற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தயாராகுங்கள். அவ்வாறு தயாராகின்ற பொழுது ஒரு நேரம் நீங்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியும் வரலாம், அல்லது பதில் சொல்ல வேண்டி வரலாம், அல்லது உங்களுக்கு இருக்கின்ற உடைமைகள் அனைத்தையும் பறித்தெடுக்கவும் படக்கூடும். தயவு செய்து இப்போதே நீங்கள் சரணடைங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். கடற்படை வந்து இந்தியா மீனவர்கள் வந்து தங்களை தாக்கு நோக்கில் ஏற்படுவதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது.
நாங்கள் இன்றைக்கு இந்த கடற்படை சம்பந்தமாகவும் இந்திய மீனவர்களுடைய வருகை சம்பந்தமாகவும் நாங்கள் கடற்படையினருடைய சம்பந்தமாக கேட்டோம். அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற விடயம்தான், இதற்கு முன்னர் இந்திய கடற்படையினர் அல்லது இந்திய படகுகளில் வருகின்ற இந்திய மீனவர்கள் இங்கு எங்களுடைய கடற்படையினரை கண்டவுடன் ஒரு சரணடைகின்ற போக்கு அல்லது கீழ்ப்படுகின்ற போக்கு இதுநாள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் வருவதே அதாவது எங்களுடைய கடற்படையினோடு மோதுகின்ற வன்முறை ரீதியாக செயற்படுகின்ற நோக்கத்தோடு வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிரமாண்டமான படகுகள் அதில் அவர்கள் முற்றாக மறைத்திருக்கின்றார்கள். அதில் ஏறுவதற்கு கூட முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஒரு டோராவில் சென்று அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள், அவர்கள் நூற்றுக்கணக்கான படைகள் இந்த ஒரு டோராவை சூழ்ந்து கொண்டு அவர்கள் எங்களை கைது செய்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று இந்த கடற்படை அதிகாரி அவர்கள் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தெரிவித்தார். அவ்வாறு தெரிவிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு விடயம் தெரிய வருகின்றது, வேறு எதுமல்ல, இதற்கு எதிராக ஆணித்தரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றது ஒன்று. அதே போன்று நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை இந்திய அதிகாரிகளுக்கு, இந்திய தூதுவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறுகின்றோம், இதை தெளிவாக கூறுகின்றோம். நீங்கள் கொள்ளை அடிக்கின்ற பணம் என்பது லேசான பணம் அல்ல. அண்மையில் எங்களுடைய ஒரு படகு, பெரிய படகு ஒன்று கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்த போது நான் கேட்டேன், உங்களுடைய இன்றைய லாபம் எவ்வளவு? அவர் சொல்ல, இன்றைய லாபம் ஐயா எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய். பெரிய படகு, எங்களுடைய பெரிய படகு. ஆனால் இப்ப இந்திய வருகைக்கு பிறகு எத்தனை லாபம்னு கேட்ட 80,000 ரூபாய். அப்படியானால் எங்களுடைய படகிலே சென்று மீன்களை பிடித்து 5 லட்சம் ரூபாய் வருமானமாக தேட முடியுமாக இருந்தால், ஆயிரக்கணக்கான இந்திய தமிழ்நாட்டு படகுகள் எத்தனை கோடி கொண்டு செல்லுகின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்க. அதனால் இப்பொழுது இந்தியா எங்களுக்கு உதவி செய்கின்றது, இந்தியா எங்களுக்கு நிவாரணம் செய்கின்றது. இதுக்கெல்லாம் நான் தேங்க்யூ வெரி மச், நன்றின்னு சொல்றேன். ஆனா அதே நேரத்துல இந்த கொள்ளை என்பது இது பக்தா கொள்ளை, மகா கொள்ளை என்பதையும் இந்தியாவுக்கு புரிய வைக்க வேண்டும். அதனால வேண்டி அந்த புரிய வைக்கின்ற போது எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருகின்றது. இந்தியாவிலும் விசேடமாக அங்கிருக்கின்ற இந்த கடல் கொள்ளைகளில் ஈடுபடுகின்ற இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் இருக்கின்ற மாப்பியாக்கள் இருக்கின்றார். ஒரு சிலர் அந்த மாப்பியாக்களுடைய தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற, அவர்களுக்கு கூலி வேலை செய்கின்ற ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடே இதன் காரணமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் இவைகள் சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக உயர் அதிகாரிகளோடு பேசி முடிவினை எடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பின்னர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.